வணக்கம். நமக்கு எண்கணி ஞானத்தையும், வேத ஜோதிட ஞானத்தையும், ஆன்மீக ஞானத்தையும் வழங்கிய அனைத்து குருமார்களுக்கும் நன்றி என்று அதே வேளையில் இது ஒரு ஜோதிட விளக்க வீடியோ விருப்பம் உள்ளவர்கள் தொடர்ந்து பார்க்கலாம். நமது 18 வியூ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கின்ற அனைத்து தோழிகளுக்கும் நமது நன்றிகள். சரி, இன்றைக்கு ஒரு ஸ்பெஷலான ஒரு ஜாதகங்க. என்னன்னா, உங்களுக்கு சில விஷயத்தை ப்ரூஃப் பண்ணும் அப்படின்ற மாதிரி தான். யாரு என்ன நபர் அப்படிலாம் இல்லை, நேஷால இருக்கக்கூடிய ஒரு பிசினஸ் மேனோட பொண்ணுங்க ஜாதகம் வந்தது. அவர் பிரதர் உங்க வீடியோலாம் நான் பாக்குறேன், ரிவீல் பண்ணிடாதீங்க, பண்றதுன்னா எந்த விஷயத்தையும் சொல்லாம பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஓகேங்களா? இதுதான் அந்த ஜாதகம். ஜாதகம் பார்க்கும்போதே அப்படியே பளிச்சுன்னு இருக்குதுங்க. நம்ம அடிக்கடி என்ன சொல்றோம், ஒரு கொடுத்து வைத்தவர், அது ஒரு கேள்வியா கூட வந்திருந்தது. ஒருத்தர் கொடுத்து வைத்தவர், சகலத்தையும் நேர்மையான முறையில அனுபவிக்கக்கூடியவர். அவருக்கு எப்படி இருக்கும், லக்னம் லக்னாதிபதி வலுத்து நல்ல அமைப்புகள்ல தசாபுத்தி அமைப்புகள் வரும். அதே பாப கிரகமாக இருந்ததுன்னா சனி செவ்வாய் மாதிரி அமைப்புகளாக இருந்தா 3, 6, 8, 12 அமைப்புகள்ல மறைந்து சுபதன்மை அடையணும் அப்படின்னு சொல்லுவோம்ல. ஜாதகத்தை பார்த்தோன்னே நீங்களே சொல்லிடுவீங்க டாக்டர்னு. ஓகேங்களா? அந்த மாதிரி இருக்கிற ஒரு ஜாதகம். நான் ஃபுல்லாவே எல்லாம் ஹைட் பண்ணிக்கிறேன். இதுதான் ஜாதகம். 2008ல பிறந்தவங்கன்னு என்ன வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்க போட்டு தேடிக்கங்க. இதுதாங்க ஜாதகம். இந்த ஜாதகத்தை பார்த்தோன்னே பளிச்சுன்னு என்னங்க அப்படின்னு கேட்கிற அளவுல இருந்தது. இந்த செவ்வாய் தசை என்ன பண்ணும் அப்படின்றத நீங்க சொல்லணும். ஓகேங்களா? இந்த செவ்வாய் தசை இவங்களுக்கு என்ன பண்ணும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்த மட்டும் எனக்கு காமெண்டா கொடுங்க. சரிங்களா? செவ்வாய் தசை என்ன பண்ண போகுது அப்படின்னாக்கா, இந்த வருஷம் செவ்வாய் திசையில ராகு புத்தி மே மாசத்துக்கு பிறகுன்னு நான் சொன்னேன். அவர் செப்டம்பருக்கு பிறகு அப்படின்னாரு. மே மாசத்துக்கு பிறகு இங்க மலேசியாவை விட்டு வெளியில போக போறாங்கங்க. அதுக்கப்புறம் அப்பப்போ வர போறாங்க அப்படின்னு. என்ன பிரதர் எப்படி சொல்லிட்டீங்க அப்படின்னு கேட்டாங்க. இல்லைங்க மலேசியால இல்லைன்னு. ஆமாங்க, இங்க நடக்கிற நாட்டோட சில விஷயங்கள் பத்தி அவர் சொல்லிட்டு, எனக்கும் அதுல விருப்பம் இல்லை, நாடு ஒரு மாதிரி இருக்குது, நமக்கு வாய்ப்புகள் குறைவு இங்க அப்படின்னு சொல்லிட்டு சில விஷயம் பேசினாரு. இப்ப செவ்வாய் தசை, செவ்வாய் முடிஞ்சு ராகு தசை, ராகு முடிஞ்சு ஓகே, செவ்வாய் 8ஆம் அதிபதி. செவ்வாய் முடிஞ்சு வரக்கூடிய ராகு இயல்பாகவே வெளிநாடு வெளிமாநிலம். ராகு முடிஞ்சு வரக்கூடிய குரு 12ஆம் அதிபதி. குரு முடிஞ்சு வரக்கூடிய சனி. ஓகேங்களா? குரு முடிஞ்சு வரக்கூடிய சனி அப்படின்ற அமைப்புகள்ல அடுத்தடுத்த அமைப்புகள் எல்லாமே பாருங்க இடம் மாற்றம் அப்படின்ற மாதிரி இருக்கும். 12ஆம் அமைப்பும் 8ஆம் இடமும் நேரடி சுப அமைப்புல இல்லைன்றதுனால பிற்பகுதியில அப்படி இங்க பாத்துக்கிட்டு அங்க போய் அங்க பாத்துக்கிட்டு இந்த மாதிரியான அமைப்புகள்ல ஜாதகம் இருக்கக்கூடிய அமைப்புங்க. சுத்தமா குரு தசை மட்டும் இந்த பொண்ணு இங்க வரமாட்டாங்க. ஓகேங்களா? குரு தசை எப்போ இருக்கு, 2064 வரைக்கும். அதுக்கு பிறகு வர்றது போறது மாதிரியான அமைப்புகள்ல இருக்கக்கூடிய ஒரு ஜாதகம் அப்படின்னு சொல்லலாம். இது எதுக்கு எடுத்தேன் அப்படின்னா, ஒரு கேள்வி சமீபத்துல பார்த்தேன். சபிக்கப்பட்ட ஜாதகம் எப்படி இருக்கும் அப்படின்னு. ஓகேங்களா? சபிக்கப்பட்ட ஜாதகம் இப்படி இருக்கு, இப்படி இருக்கு, அப்படி இருக்கு, சாபம் வந்துருச்சு, இந்த விஷயத்துக்குள்ள வராம ஒரு ஜாதகத்துல லக்னம் லக்னாதிபதியை குரு தொடர்பு கொண்டிருக்கக்கூடிய அமைப்புகள்ல கெடுதல் பண்ணக்கூடிய கிரகத்தோட கைகளை கட்டி போடுற மாதிரியான அமைப்புகள்ல ஒரு ஜாதகம் இருக்கு அப்படின்னாக்கா அவங்க தாங்க ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. இந்த ஜாதகத்தை பாருங்க. 6ஆம் அதிபதி நண்பரோட வீட்டுல நண்பர்களோட சேர்ந்து 11ஆம் இடத்துல வந்துடுறாரு. கெடுதல்னு மேஷ லக்னத்துக்கு ஒருத்தர் பண்ணணும்னா புதன் தான் பண்ணணும். அந்த புதனும் பண்ண முடியாத அமைப்புகள்ல வந்துடுறாரு. சனி பார்வை இருக்கே அப்படின்னு கேட்டீங்கன்னா, சனியே குருவின் பார்வையில தானங்க இருக்கிறாரு. குருவின் பார்வையில கேதுவோட இணைந்து தனி சுக்கரனோட பார்வையில இருக்கக்கூடிய அமைப்புகள்னு சொல்லிட்டு எல்லா கிரகங்களும் சுபர் தொடர்புல வந்துருது பாருங்க. என்ன மாதிரி இப்படித்தான் இருப்பாங்க. கொடுத்து வைத்தவங்களோட ஜாதகம் இப்படித்தான் இருக்கும். அப்ப இந்த சபிக்கப்பட்டது சாபம் விட்டதுன்றீங்களா, அதெல்லாம் இங்க எல்லா கிரகங்களும் சனி செவ்வாயோட அமைப்புகள்ல ராகுவோட அமைப்புகள்ல பிடிகள்ல மாட்டிக்கிட்டு வாழ்நாள் முழுக்க கஷ்டம் அப்படின்ற மாதிரி இருக்கும். இவர்கிட்ட நான் ஒரே விஷயம் தான் சொன்னேன். அப்பா சிம்மராசி, உங்ககிட்ட வருமானம் இருக்கா இல்லையானா அவங்க பொண்ணு கவலைப்பட மாட்டாங்க. அப்பா அருமையா ஒரு விஷயம் சொன்னாரு. அதுதான் தெரியுமே, எங்க வீட்டுல அவங்க அப்படி அப்படின்ற மாதிரி. அப்புறம் சில விஷயங்கள்லாம் பேசிட்டு, இந்த பொண்ணோட வாழ்க்கையை பத்தி கவலையே படாதீங்க, ஜாதகம் பார்க்க போகாதீங்க, திருமண அமைப்புகள் மட்டும் தாமதமாகணும்னு அப்ப அவர் அதுக்கும் சில விளக்கங்கள் சொன்னாரு. என்ன விளக்கங்கள் சொன்னாரு அப்படின்னா, என்ன மாதிரி போகுதுன்னு விட்டுருவாங்க, அந்த கல்யாண விஷயத்தெல்லாம் நான் பெருசா ஈடுபடுறது இல்லை, இப்ப இருக்கிற கல்ச்சருக்கே விட்டுட்டேன் அப்படின்னு சில விஷயம் சொன்னாரு. பளிச்சுன்னு உங்களுக்கு சொல்லணும்னு தோணுச்சுங்க. இந்த மாதிரி ஜாதகங்களும் இந்த மாதிரியான ஆத்மாக்களும் நம்மளோட பூமியில பிறக்குறாங்க, நம்மளோட ஒரு நாட்டுல பிறக்குறாங்க, ஒன்னாதான் வாழ்றாங்க. ஆனா எங்க பிறக்குறாங்க, சகலமும் நேர்மையாக அனுபவிக்கக்கூடிய அமைப்புகள்ல இவங்களே பாத்தீங்கன்னா இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல தான் படிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஓகேங்களா? வயதை கடந்து ஒரு அட்வான்ஸா 1 இயர் முன்னுக்காகவே அவங்க வெளிநாட்டுக்கு படிக்க போறதெல்லாம் எதிர்காரணம். ஒன்னாவது நல்ல ஸ்ட்ராங்கான அப்பா. இந்த நல்ல ஸ்ட்ராங்கான அப்பா 9ஆம் இடமும் 9ஆம் அதிபதியும் வலுத்து சிம்மத்துல சனி இருந்தாலும் குரு பார்த்து, இதெல்லாம் நீங்க கணக்கு எடுத்துக்கணும். சிம்மத்துல சனி இருக்கிறாருங்க, ஐயோ ஆமாங்க இருக்கக்கூடாது. ஆனா அந்த சிம்மத்தை சனி பாக்குறாரு, அந்த சிம்மத்தை தானே இவர் வலுத்து பாக்குறாரு. சனிக்கும் சூரியனுக்கும் 27 டிகிரி அமைப்புகள்ல டிஃபரண்ட் வந்துருது. இந்த அமைப்புகள்ல சிம்மமும் வலுத்திருக்கு, சிம்மாதிபதியும்
வரைக்கும் வளர்த்துருக்காரு, இவங்க என்னங்க பண்ணுவாரு அப்படின்னு கேட்டோன்னே, ஹாஸ்பிட்டல் ரன் பண்ணுவாங்கங்க, ஃபியூச்சர்ல ஹாஸ்பிட்டல் அப்படி இப்படின்னு ஏதாவது பண்ற மாதிரி வந்து நல்ல கோடிக்கணக்கான அமைப்புகள்ல சம்பாதிப்பாங்க அப்படின்னு சொன்னேன். கோடிக்கணக்கான அமைப்புகள்ல சம்பாதிப்பாங்க. ராகுதசையே போடுன்னு போடுமே, ராகுதசையில கோடியில் சம்பாதிப்பாங்கன்னா இல்ல. ராகுதசை அவங்களுக்கு நல்ல வாழ்க்கை அப்படி இப்படின்ற மாதிரியான நல்ல அமைப்புகள் நிறைய கொடுக்குங்க. நல்லா இருப்பாங்க, லக்ஸரியா இருப்பாங்க, வாழ்நாள் முழுக்க சுக்கிரதசை வராத குறைய ராகு தீர்த்துட்டு போற அளவுக்கு இருக்குங்க. சரிங்களா? வேற ஒரு நல்ல வீடியோல மறுபடியும் சந்திக்கலாம். நல்லது நடக்கும். எல்லோரும் நல்லா இருப்போம். வணக்கம்.